கோகனட் புட்டிங் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இளநீ இருக்கு இல்லையா, ஒரு 2 இளநீ எடுத்துக்கோங்க. அதில் இருக்க வழுக்கு எல்லாமே இந்த மாதிரி எடுத்து நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது ரொம்ப கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதோட தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப் இருக்கிற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் தட்டில் கூட செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா வரும். ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இது கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ், அப்படியே கோகனட் ஸ்ட்ரிப்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வழுக்க, அதை வந்து அழகாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த இளநீ தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது நார்மல் தண்ணி கிடையாது, இளநீ தண்ணி. அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை வந்து ஜஸ்ட் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் மட்டும்தான் வித்தியாசம் ஆகும், மற்றபடி ஒன்றும் இல்லை. வெல்லம் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் இந்த ஒயிட் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கரையட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போது இது வந்து நல்லா வந்து சூடாயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் ஜெலட்டின் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஜெலட்டின் பவுடர் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த அளவுக்கு தண்ணி, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுதான் அளவு. ஜெலட்டின் பவுடர் அதிகமாக சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இந்த சமயத்தில் கம்மியாக சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து ஜெல்லி வந்து செட் ஆகாது. இது அடிக்கடி வீட்டில் ஜெல்லி செய்கிறவங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ஜெலட்டின் பவுடரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கரையணும் அந்த தண்ணியில். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது வந்து நல்லா வந்து இப்போ கரையட்டும். இப்போ நம்ம இளநீ தண்ணி தான் சேர்த்துருக்கோம், ஹெல்த்தியாக தான் செய்கிறோம். ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கூட நம்ம இதில் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 4 மினிட்ஸ்லேயே நல்லா அந்த மாதிரி கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே கரைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் லைட்டாக வெதன்னு சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். அந்த பேன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே அப்படியே வடிகட்டிக்கோங்க. இது ஏன் வடிகட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து ஜெலட்டின் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃபார்ம் ஆகும். இப்போ இது வந்து ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே அழகாக கலந்து வரும். அவ்வளோதான். இப்போது இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நேரம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். ஃப்ரிட்ஜில் இப்போ இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு 4 ஹவர்ஸில் எனக்கு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இது வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அழகாக. பஸ் ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், சூப்பரான ஜெல்லி வந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு. இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து அழகாக நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக தாங்க செஞ்சுருக்கோம். இளநீ தண்ணி தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். மேலே வந்து இளநீ வழுக்க. இது வந்து வயிற்று புண்ணு இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இந்த ஜெல்லி கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் ஜெல்லி தான். குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் அன்ஹைஜீனிக்காக வாங்கி கொடுக்குற ஜெல்லியோட இந்த ஜெல்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும்.